இயேசு கிறிஸ்துவுடைய அருமையான பெயரால் இந்த வேதவியல் வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்களை நாங்கள் எங்களது உள்ளன்போடு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கடந்த 2 நாட்களாக வேதவியல் பிப்ளியாலஜி என்ற பாடத்தை படித்து வருகிறோம். முதலாவது வேதவியல் என்றால் என்ன என்பதை குறித்தும் அதை படிப்பதினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் படித்து வந்தோம். 2வது வகுப்பில் தேவனுடைய வார்த்தையின் தனித்துவம், யூனிக்னஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் என்ற வகுப்பை நாம் படித்தோம். இன்று அதன் வரிசையில் 3வதாக வேதாகமத்தின் பெயர்கள் என்ற தலைப்பின் கீழ் சத்தியங்களை படிக்கப் போகிறோம். கடந்த 2 வகுப்புகளும் உங்களுக்கு மிகவும் உங்களது பக்தி விருத்திக்கு உதவியாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதேபோல் இந்த வகுப்பும் கூட உங்களது பக்தி வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு கூட நாங்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவாராக. பெயர்கள் பொதுவாக இந்த உலகத்தில் பெயரிடப்படாத மனிதர்களோ, பெயரிடப்படாத மிருகங்களோ, பெயரிடப்படாத பொருட்கள் என்று ஒன்றையும் காண முடியாது. அப்படித்தானே? வானம், பூமி, காற்று, மலை, கடல் என்று தேவனால் படைக்கப்பட்ட எல்லாம் அது பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. அதுபோல மனிதர்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயரிடப்படுகிறது. சத்தியமூர்த்தி, சத்தியபாமா, கருப்புசாமி, குப்புசாமி, சுப்பிரமணி, யோவான், லூக், மார்க், மத்தேயு, தாமஸ், இப்ராஹிம், முகமது யூசப் என்று எல்லா விதமான மதங்கள் சம்பந்தப்பட்ட பெயர்களோ அல்லது ஏதாவது ஒரு பெயரிட்டுத்தான் ஒரு மனிதனை அழைக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பெயர் என்பது ஒரு அடையாளமாய் கருதப்படுகிறது. ஐடென்டிட்டி. அது பெயரிடப்படாத எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்வது சாத்தியம் அல்ல என்கும் அளவுக்கு அது நமது சமூகத்தில் அது ஊடுருவி காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெயர் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவத்தையும் கூட அது வெளிப்படுத்துகிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு இடப்பட்ட பெயருக்கும் அவன் சுபாவத்துக்கும் சம்பந்தமில்லாமலும் காணப்படக்கூடும். ஆனால் பெற்றோர்கள் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சத்தியமூர்த்தி என்று பெயர் வைப்பார்கள். அவர்களது ஆசையை வெளிப்பாடாக, எனது மகன் எப்பொழுதும் உண்மை பேசுபவனாக, உண்மைக்காக வாழ்பவனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு தக்கபடியே அவன் வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. சத்தியமூர்த்தி என்று பெயர் இருக்கும், நிறைய பொய் பேசுவனாக காணப்படக்கூடும். ஆனால் தேவனது வார்த்தைக்கு அப்படி கிடையாது. இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரே புத்தகமாக கருதப்படக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு வேதாகமத்திலேயே பெயர்கள் நிறைய உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்துக்கு நிறைய பெயரிடுகிறார். ஒவ்வொரு பெயரும் காரண பெயர். ஒவ்வொரு பெயருக்கு பின்பாகவும் அதற்கான காரணங்கள் இருக்கும். நிச்சயமாகவே வேதாகமத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்த பெயரானது அர்த்தம் உள்ளது. அந்த பெயருக்கு தகுந்த குணாதிசயங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது, பெயராக காணப்படுகிறது. இன்று நாம் அதைத்தான் தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்திற்கு வேதம் முழுவதும் நிறைய பெயர்கள் உண்டு. இன்று நாம் அதற்கு ஒரு முன்ருசியாகவோ அல்லது நீங்கள் அதை குறித்து மேலும் படிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு எதுவாகவோ நான் ஒரு 20 பெயர்களை மட்டும் வரிசைப்படுத்தி நாம் பக்தி விருத்திக்கு எதுவாக தியானிக்கலாம். ஆம்,
ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பாக, ஒவ்வொரு பெயருக்கு பின்பாக என்ன காரணத்தை மனதில் வைத்து பரிசுத்த ஆவியானவர் எந்த பின்னணியில் அந்த பெயரை இடுகிறார், அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த வேதத்தையும் இந்த வேதத்தை எழுதின தேவனையும் நாம் ரொம்பவும் நேசிப்பதற்கு அது ஒரு காரணமாக நமக்கு அமையும். ஆகவே நம்ம ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு பெயராக நாம் தியானித்து சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவது, தேவனது பரிசுத்த வேதாகமத்துக்கு வேதம் எனப்படக்கூடிய பெயர் தேவ வசனம், வேர்ட் ஆஃப் காட் என்று நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் அதிகாரம் 4 வசனம் 12 இத்தகைய பெயரை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையானது, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பைபிளுக்கு, விவிலியத்திற்கு பெயரிட்டிருக்கிறார். வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இங்கு தேவனுடைய வார்த்தை என்ற பெயர் இடப்படுகிறது. வேர்ட் ஆஃப் காட். இந்த பெயருக்கு பின்பாக இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், இந்த வார்த்தையானது தேவனிடமிருந்து ஆரம்பிக்கிறது என்ற ஒரு பரிமாணத்தை அது கொண்டதாக இருக்கிறது. ஆம், இது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, இது தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தைக்கு பின்பாக, இந்த வார்த்தையின் ஆசிரியராக, இந்த வார்த்தையின் ஆதியாக, இந்த வார்த்தையின் அந்தமாக தேவனே காணப்படுகிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இது எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை இது கொண்டுதான் காணப்படுகிறது இந்த பெயர். இது ஏதோ மனிதனுடைய கற்பனையினால் உண்டான வார்த்தைகள் அல்ல. நீங்களும் நானும் வாசிக்கிற இந்த வேத வசனம், ஒவ்வொரு நாளும் நாம் முழங்கால் படியிட்டு வாசிக்கிற வசனமானது மனிதன் 4-5 பேரோ அல்லது ஒரு பெரிய மாநாடு அமைத்தோ இதை உருவாக்கவில்லை யாரும். இதை தேவன் உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் இயேசுவை போன்ற குணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை மனதில் வைத்தவராக இந்த வசனத்தை எழுதுகிறார். ஆகவேதான் இதற்கு தேவனுடைய வார்த்தை என்றுடைய பெயரிடப்படுகிறது. ஆகவே இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சந்தேகம் எழ வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பொய் இருக்குமோ? இது முழுக்க முழுக்க சத்தியம் உள்ள உண்மையான வசனமாக காணப்படுகிறது. இதை உங்களை நேசிக்கிற, என்னை நேசிக்கிற, உங்களுக்காக, எனக்காக ஜீவனை தந்த, உங்களையும் என்னையும் உலகம் உண்டாவதற்கு முன்பாக முன்குறித்த தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இது காணப்படுகிறபடியினால் நாம் இதை கனத்தோடு, பயபக்தியோடு இதை வாசிக்கவும் மற்ற மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு உண்டு. ஆகவே தேவனுடைய வார்த்தை இது தேவனிடமிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறபடியினால் நாம் அதை எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமும் இல்லாமல் அதை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படியலாம். இரண்டாவது பெயர் கர்த்தருடைய வசனம், வேர்ட் ஆஃப் த லார்ட். 1 பேதுரு அதிகாரம் 1:25 அந்த பெயரை நாம் வாசிக்க முடியும். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைக்கு இடப்படக்கூடிய பெயரானது கர்த்தருடைய வசனம். இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அதற்கான காரணத்தை அறிய முடியும். என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதற்கு மேலாக வாசிக்கிறோம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உதிர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. புல் உலர்ந்தது
அதன் பூவும் உதிர்ந்தது. ஆகவே மனிதனோடு கூட கர்த்தரை ஒப்பிட்டு மனிதன் தற்காலிகமானவன், அவனது மகிமை மகத்துவம் எல்லாம் காணாமல் போகக்கூடும். ஆனால் கர்த்தரோ அவருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அது கர்த்தரை போல அழியாமல், கர்த்தர் இருக்கும் அளவு அந்த வசனம் கூட நிலைத்திருக்கும், அது அழியாதது என்று அந்த ஒரு தன்மையை அது வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த பெயர் காணப்படுகிறது. இது அழியாதது. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்றென்றைக்கும் அழியாத புத்தகம். அது தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான். நீங்களும் நானும் கொண்டிருக்கிற, நமது கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்துக்கு மட்டும்தான் இந்த பண்பு உண்டு. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது கர்த்தரை போல. ஆகவே நான் நம்பிக்கை வைக்க முடியும். அது மனிதனைப் போலவோ, மனிதனின் வார்த்தைகளைப் போலவோ, அல்லது புல்லை போலவோ, பூவை போலவோ அது உலர்ந்து காய்ந்து போகக்கூடியது அல்ல. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதன் வல்லமையும் அப்படியே நிலைத்திருக்கக்கூடியது. ஆகவே இந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைத்து அதை நமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கூட நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியும். நடைமுறைப்படுத்தும் பொழுது அது தனது வல்லமையை நமக்குள்ளாக வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இரண்டாவது கர்த்தருடைய வசனம் என்ற பெயர் இதற்கு இடப்படுகிறது. மூன்றாவது கர்த்தருடைய வேதம். சங்கீதம் 19:7 அதை வாசிக்க முடியும் நம்மால். சங்கீதம் 19:7. இந்த 19வது சங்கீதம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்துடைய மகிமையும் மகத்துவத்தையும் மிகவும் எழுத்தாளர் அழகாக எழுதியிருப்பார். வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆங்கிலத்தில் லா ஆஃப் த லார்ட் என்று இது வாசிக்க முடியும், மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம், இது என்ன பின்னணி? அது குறைவற்றது, பர்ஃபெக்ட். அதில் எந்த விதமான குறையும் நாம் காண முடியாது. எந்த மனிதனாலும் அல்லது எந்த தூதர்களாலும் யாராலும் ஒரு குறையும் காணப்பட முடியாத அளவு எல்லா விதத்திலும் அது குறைவற்றது, அது நிறைவானது, அது முழுமையானது என்று இந்த வார்த்தையானது சொல்லப்படுகிறது. அது எல்லா விதத்திலும் அது பரிபூர்ணமுடையதாக இருக்கிறபடியினால் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குதுன்னு வாசிக்கிறோம். ஆகவே தேவனது வசனத்திற்கு மாத்திரமே, கர்த்தருடைய வேதத்திற்கு மாத்திரமே ஒரு ஆத்துமாவை, ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிற, செத்து போய் கிடக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தை, அவனது வாழ்வை அது உயிர்ப்பித்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடன் கூட வைக்கக்கூடிய வல்லமையை அது கொண்டதாக காணப்படுகிறது. நான்காவது கர்த்தருடைய சாட்சி என்ற பெயரிடப்படுகிறது தேவனது வார்த்தைக்கு. டெஸ்டிமோனி ஆஃப் த லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக பெயரிடுகிறார் பாருங்கள். நீங்களும் நாமும் நமது பிள்ளைகளுக்கு பெயரிடும் பொழுது தேடி தேடி ஒரு காரண பெயரிடுகிறோம். நமது பிள்ளை தேவனுக்காக இப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று, தேவனுக்காக இப்படி இவரை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷனரிகளுடைய பெயரையோ அல்லது வேறு ஒரு தேவனது குணத்தை இவங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனது குணத்தை வைத்து நாம் அதை பெயரிடுகிறோம். நாம் அதை போல பரிசுத்த ஆவியானவரும் கூட தனது வார்த்தைக்கு அவர் அப்படி பெயரிடுகிறார், கர்த்தருடைய சாட்சி என்று. 19:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. டெஸ்டிமனி ஆஃப் த லார்ட், அதாவது சாட்சி என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எதை பார்க்கிறானோ அல்லது எந்த மனிதனுடைய வாழ்வில் இதை பார்க்கிறானோ அதை அப்படியே எந்த விதமான குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்யாமல் பார்த்ததை பார்த்த வண்ணமாகவே சொல்வதுதான் சாட்சி. குறிப்பாக இது
இது நீதிமன்றத்தோடு தொடர்புடைய வார்த்தையாக காணப்படுகிறது. எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவோ அல்லது பயத்துக்காகவோ அவன் குறைத்து கூட்டி சொல்லாமல் அப்படியே பார்த்ததை சொல்வதுதான் சாட்சி. இங்கு இந்த 66 புத்தகமும் கூட கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தனது குணத்தில் தனது செயல்களில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் தெளிவாக துல்லியமாக சொல்வது கிடையாது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சாட்சி என்ற பெயரை அதற்கு இடுகிறார். இது தேவனை பற்றி சொல்லுகிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாக அவர் எங்கிருந்தார், வானத்தையும் பூமியையும் எப்படி படைத்தார், மனிதனை எப்படி படைத்தார், இதற்கு பின்பாக இந்த உலகமானது எப்படியெல்லாம் போகும், தேவன் அதற்கு பின்பாக அவர் எங்கு இருப்பார் என்று தேவனை பற்றி எல்லாவற்றையும் தேவன்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து தேவன்தான் சாட்சி கூறுகிறார். அந்த சாட்சியை அவர் தனது வசனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த சாட்சியை ஒருத்தன் கேட்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, அவன் பேதையாக, அவன் அறிவற்றவனாக, அவன் முட்டாளாக இருந்தாலும் கூட இந்த வசனத்தை தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவனையும் ஞானியாக்குகிறது என்பதுதான் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக காணப்படுகிறது. ஆகவே டெஸ்டிமனி ஆஃப் த லார்ட் என்ற கர்த்தருடைய சாட்சி என்ற பெயரை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் இதுதான் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அது என் போன்ற ஒரு பேதையை ஞானியாக்கும் வல்லமையை அது கொண்டிருக்கிறது. ஆகவே நான் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். 5வது, கர்த்தருடைய நியாயங்கள் என்று பெயரிடப்படுகிறது. அதே 19:8 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஸ்டேச்சுஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நியாயம். பரிசுத்த ஆவியானவர் தனது வார்த்தைக்கு இன்னொரு பெயர்தான் கர்த்தருடைய நியாயங்கள். இது எந்த பின்னணியில் இந்த பெயரை கொடுக்கிறார்? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது. செம்மையானது என்றால் சரியானது, எந்த தவறுமே இல்லாதது, பிழையில்லாதது. அது பிழையில்லாதது நிமித்தம் அதை வாசிக்கிற மக்களுடைய இருதயத்தை அது சந்தோஷிப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனது வார்த்தை எவ்வளவு அருமையானதாக காணப்படுகிறது. அதை போல ஒரு வார்த்தை உண்டா உலகத்தில்? கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான புத்தகத்தை எழுதுகிறார்கள், அதை வெளியிடுகிறார்கள். ஆனால் இதை போல ஒரு புத்தகத்தை இந்த உலகமான வெளியிட்டிருக்கிறதா? இதை கண்டிருக்கிறதா? இல்லை. அது மிகச் செம்மையானது, அது துல்லியமானது, சரியானது. ஆகவே இந்த வேதவசனம் சொல்லக்கூடிய எந்த விதமான பொருளையும் எந்த சத்தியத்தையும் நாம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அதில் நம்பிக்கை வைக்கலாம், அதை நாம் நம்பலாம். இந்த வானம் எப்படி உண்டானது, இந்த பூமி எப்படி உண்டானது, மிருகங்கள் எப்படி படைக்கப்பட்டது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், இவை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருடைய நியாயம் செம்மையான ஒரு அறிவை தருகிறபடியினால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கூட அதை நான் நம்பி அதற்கு கீழ்ப்படியலாம். 6வது, கர்த்தருடைய கட்டளைகள். அதே 19:8 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இங்கு கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லப்படுகிறது. இது பழைய தமிழ் மொழியாக இருக்கிறபடியினால் கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லப்படுகிறது. புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு என்றால் கர்த்தருடைய கட்டளை, கமாண்ட்மெண்ட் ஆஃப் த லார்ட். அது என்ன பின்னணியில் சொல்லப்படுகிறது? இந்த பெயர் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இட் என்லைட்டன் அவர் இன்னர் ஐஸ். உள்ளான மனக்கண்களை அது தெளிவிக்கிறது.
அது தூய்மையானது. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய உள்ளான வாழ்க்கையானது எப்போதும் பிரகாசமாக இருக்கும். அது எப்பொழுதும் ஒளியூட்டப்பட்டதாக காணப்படும். இருள் அவனை பற்றி பிடிக்காது. இந்த உலகத்தின் இருள், பாவத்தின் இருள் அவனை பற்றி பிடிக்க முடியாத அளவு தேவனது வார்த்தையானது அவ்வளவு வல்லமையுள்ளதாக, அவ்வளவு மனிதனை பிரகாசிப்பிக்கக்கூடியதாக, அது தூய்மையானது என்று வாசிக்கிறோம். எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவு தேவனது வார்த்தையானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை வெளுத்து அது பிரகாசிக்க செய்யக்கூடிய வல்லமையுள்ளதாக காணப்படுகிறது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயரை அதற்கு இட்டிருக்கிறார். 7வது, வேத வாக்கியங்கள், த ஸ்கிரிப்சர். தேவனது வார்த்தைக்கு தேவனிட்ட ஒரு பதில், ஒரு பெயர் இதுதான், வேத வாக்கியங்கள். 2 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 அதை வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர், தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் என்று பெயரிடப்படுகிறது. யோவான் 5:39 கூட இதே பெயரை நாம் காண முடியும். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சர்ச் த ஸ்கிரிப்சர். எந்த ஒரு பின்னணியில் இந்த பெயரை கர்த்தரிடுகிறார் என்றால், இந்த வேத வாக்கியங்கள், இந்த ஸ்கிரிப்சர் என்பவைகள் தான் அது நித்திய ஜீவனை தருகிறது. நித்திய ஜீவனை தருகிற தேவனை நோக்கி அது அழைத்து செல்கிறது. ஆகவே இந்த பெயரிடப்படுகிறது வேத வாக்கியங்கள். இது ஒரு மனிதனை சீர்திருத்துகிறது, ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கரடு முரடாக இருக்கிற ஆத்துமா, கரடு முரடாக இருக்கிற வாழ்க்கையானது ஒரு சீர்திருத்தப்பட்டு ஒரு நேர்கோட்டுக்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். அது தேவ மனிதனை, எந்த மனிதனையும் கூட அது தேறினவனாக அது மாற்றுகிறது. 8வது, நியாயப்பிரமாணம், புக் ஆஃப் த லா. என்ன ஒரு அருமையான பெயர். பழைய ஏற்பாட்டில் ஜோஷுவாவை தேவன் அழைத்து மோசேவுக்கு பின்பாக கர்த்தர் ஜோஷுவாவை ஒரு மிகப்பெரிய தலைவனாக பயன்படுத்தும் பொழுது, ஜோஷுவாவிடத்து பேசும் பொழுது இந்த பெயரானது இடப்படுகிறது. யோசுவா அதிகாரம் 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நியாயப்பிரமாணம் நாம் இப்பொழுது தற்போதைய தமிழில் சொல்வோமானால் சட்டதிட்டங்கள். தேவன் சட்டதிட்டங்களை தருகிறார். இந்த பின்னணியை நாம் தியானிக்கும் பொழுது, இஸ்ரேலானது ஒரு தேசமாக உருவெடுக்கப் போகிறது. எகிப்திலிருந்து 430 வருட அடிமைத்தனத்துக்கு பின்பாக தேவன் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுக்கும் பொழுது அந்த தேசத்துக்கான சட்டங்களை உருவாக்குகிறார் மோசேவை கொண்டு. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டங்களை ஜோஷுவாவின் கைகளில் கொடுத்து தேசத்தை உண்டாக்கும் பொழுது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர். ஆகவே ஜோஷுவா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த தேவனது சட்டங்களை நீ உனது வாழ்வின் வழிகாட்டியாக நீ கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். ஆகவே இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட இதுதான்
தேவனது ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சட்ட திட்டங்களாக, சட்டமாக இது நமக்கு இருக்கிறது. நமது வாழ்வின் வழிகாட்டியாக இரவும் பகலும் அதை தியானித்து ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மகனாக, அல்லது ஒரு நாட்டின் தலைவனாக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பிரதம மந்திரியாக, ஒரு முதல் மந்திரியாக நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாவற்றுக்கும் நமது வாழ்வின் வழிகாட்டியாக இந்த புத்தகம் உள்ளது என்பதுதான் இதன் சாராம்சம். அடுத்து 9வது, ஆவியின் பட்டயம், sword of the spirit. எபேசியர் 6:17 அந்த பெயரை நாம் வாசிக்க முடியும். எபேசியர் 6:17. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் என்ற ஒரு பெயரோடு கூட கர்த்தருடைய வசனம் அழைக்கப்படுகிறது. என்ன பின்னணியில்? இந்த எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் முழுவதுமே இது சாத்தானோடு கூட நமக்கு இருக்கிற அந்த போராட்டத்தில் தேவன் எப்படி நம்மை பயிற்சிவிக்கிறார் என்பதற்கான ஒரு எப்படி பயிற்சிவிக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இதுங்க. சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் த லார்ட். ஒரு போருக்கு, சாத்தானோடு கூட நம்ம வாழ்வில் இருக்கிற ஒரு போருக்கு ஜெயம் கொள்வதற்கு, அந்த போரில் நாம் ஜெயம் கொள்வதற்கான ஒரு போராயுதமாக இந்த வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் முன்னிறுத்துகிறார். சாத்தானோடு சண்டையிடும் பொழுது நமக்கு ஜெயம் வேண்டுமானால் இந்த போராயுதத்தை நாம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட சண்டையிடுவதற்காக சாத்தான் வந்த பொழுது இயேசுவானவர் அவனை ஜெயம் கொள்வதற்கு அவர் பயன்படுத்தின போராயுதம் இதுதான். இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது என்று. இதில் சுவாரஸ்யமானது என்னவென்றால், சாத்தானும் கூட இதே தேவனது வசனத்தை கொண்டுதான் கர்த்தரோடு போரிட வருகிறான். ஆனால் அவன் தேவனது வசனத்தை பின்னணியிலிருந்து எடுத்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தவறான விதத்தில், தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறான். ஆனால் கர்த்தரானவரோ சரியான பின்னணியில், சரியான நோக்கத்தோடு, சரியான போராயுதமாக அதை பயன்படுத்தி அவனை ஜெயம் கொள்ளுகிறார். ஆகவே நீங்களும் நானும் சாத்தானோடு போராடி ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரே போராயுதம் இதுதான். அதனால்தான் இதற்கு அத்தகைய பெயரிடப்படுகிறது. 10வது பெயர் தேவனுடைய வாக்கியங்கள். ரோமர் 3:2 அந்த பெயரை நாம் காண முடியும். ரோமர் 3:2. அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவனுடைய வாக்கியங்கள், oracles of God. இது என்ன பின்னணியில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயரிடுகிறார் தேவனுடைய வாக்கியங்கள் என்று? அதாவது பழைய ஏற்பாடு முழுவதுமே அது யூதர்களுக்கு இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் மக்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது என்ற ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு காரண பெயராக இது இடப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்டது என்றால் தேவன் தன்னை குறித்தான சாட்சிகளை, தன்னை குறித்தான சத்தியங்களை அதை பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலராக யூதர்களை, இஸ்ரேலரை நம்பி அவர்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்போ இது என்ன பொறுப்பை அவர்களுக்கு உணர்த்துகிறது என்றால், தேவனது வாக்கியங்கள், தேவனது சத்தியங்களை நாம் பாதுகாத்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை தன்னுடைய தலைமுறைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லாமல் சுத்தமாக அப்படியே கடத்த வேண்டும் என்பதுதான் இது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஆக தேவனது வசனத்தை நாம் மாற்றுவதற்கோ அதன் மேல் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவன் நம்மை முழுவதும் நம்பி நமது கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு எப்படி யூதர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ
அதுபோல புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக தேவனது வீடு இருக்கிறது என்று, தேவனது சபை இருக்கிறது என்று காணப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா சத்தியங்களுக்கும் ஒரு பாதுகாவலர்களாக, கஸ்டோடியன்களாக இன்று நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆகவே அதை நாம் நமது தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு வர தாமதித்தால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கூட அப்படியே கடத்த வேண்டும், கூட்டாமல் குறைக்காமல் சத்தியத்தை. 11வது பெயர் பரிசுத்த வேத எழுத்துக்கள், த ஹோலி ஸ்கிரிப்சர். என்ன ஒரு அருமையான பெயர், பரிசுத்த வேத எழுத்துக்கள். 2 தீமோத்தேயு 3:15 இதை வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கு பவுலானவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அவர் தேவனது வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை தருகிறார், பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று. எதனுடைய காரண பெயராக இது வருகிறது? சிறு வயது முதற்கொண்டு, சிறு குழந்தை பருவத்திலிருந்து அது இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது என்ன மாற்றுகிறது என்றால், ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக அவனை மாற்றுகிறது என்று அர்த்தமாகும். அதாவது தேவனது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். வசனமானது யாரும் ரட்சிப்பது கிடையாது, ஆனால் ரட்சிப்பை தரக்கூடிய அந்த தேவனை நோக்கி இது அழைத்து செல்லக்கூடிய ஒரு உபாத்தியனாக இது காணப்படுகிறது. ஆகவே பரிசுத்த வேத எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் போது, அதை நடைமுறைப்படுத்தும் போது, அது கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். தீமோத்தேயு அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டார். சிறு வயது முதற்கொண்டு அவனுடைய தாயாலும் அவனுடைய பாட்டியாலும் அந்த வேதவசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த வசனமானது அவனை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக மாற்றி அவரை ஆசீர்வதிக்கிறது. இன்று நீங்களும் நானும், குறிப்பாக உங்களது பிள்ளைகள் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர வேண்டுமானால் நீங்களும் உங்களது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த வசனங்களை கற்றுக் கொடுங்கள். யாராவது ரட்சிப்புக்கு வர வேண்டும் என்று நினைப்பீர்களானால் அவர்களுக்கும் இந்த வேத வசனங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், இதை அவர்களுக்கு போதியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனத்தையே நீங்கள் வாழ்வில் ஒரு நிருபமாக உங்களது வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கை என்ற அந்த ஒரு நிருபத்தை காண்கிற மக்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள மக்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு இருக்க வேண்டாம். பிரியமுள்ளவர்களே, நாம் 12வது பெயராக நாம் பார்க்கும் பொழுது சத்திய வசனம் என்ற ஒரு பெயரிடப்படுகிறது. வேர்ட் ஆஃப் த ட்ரூத். 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சத்திய வசனம், பொய் சொல்லாத வசனம், உண்மையான வசனம் என்று அர்த்தமாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த 66 புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை குறித்து சொல்லுகிறது. அது வேதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கூட பொய் கிடையாது, எல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் தனது வேத எழுத்துக்களுக்கு, இந்த வேதாகமத்திற்கு இடப்பட்ட இன்னொரு பெயர் சத்திய வசனம். இது காரண பெயர். இதில் ஒரு எழுத்தும் கூட பொய் சொல்லாது. அது தேவனைப் போலவே தேவனது எழுத்தும் கூட, தேவனது வசனமும் கூட சத்தியமானது. நமது இரட்சகரும் மீட்பருமாக இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அவரிடத்திலிருந்து புறப்பட்டது வசனம் கூட சத்திய வசனம் என்ற பெயரை கொண்டதாக காணப்படுகிறது. ஆகவே இதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எந்த சந்தேகமும் நமது இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு இது சத்திய வசனமாக காணப்படுகிறது. 13வது,
தேவனுடைய சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் த லார்ட். ரோமர் 1:1 அதை பார்க்க முடியும். ரோமர் 1:1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். தேவனுடைய சுவிசேஷம். பெரும்பாலும் இந்த சுவிசேஷம் என்ற அந்த பதமானது இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற அந்த ஒரு செய்திதான் நற்செய்தி, சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. ஆகவே சுவிசேஷம் என்று சொன்னாலே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த சுவிசேஷம் என்ற அந்த வார்த்தை ஆனது ஒரு பரந்த ஒரு அர்த்தத்தில், ஒரு பரந்த பரிமாணத்தில் நாம் தியானிப்போமானால் 66 புத்தகமும் சொல்லப்படக்கூடிய செய்தி எல்லாமே நற்செய்தி தான் இந்த உலகத்திற்கு. ஆகவே இந்த 66 புத்தகத்திற்கும் இன்னொரு பெயராக வேதம் சொல்லுவது சுவிசேஷம், நற்செய்தி. வானத்தில் அமர்ந்திருக்கிற, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனிடமிருந்து இந்த பூமிக்கு அளிக்கப்பட்ட ஒரு நல்ல செய்திதான் இந்த வேத புத்தகம். தேவனை பற்றி, தேவன் இருக்கிற பரலோகத்தை பற்றி, அந்த பரலோகத்துக்கு ஒரு பாவியன் மனுஷன் எப்படி போக முடியும், அப்படி ஒருவேளை அவன் இயேசுவை விசுவாசித்து பரலோகத்துக்கு பாக்கியவன மாறிப்போனால் அவனோட வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், இயேசுவுக்காக இப்படி வாழ்ந்தால் அவனுக்கு பரலோகத்தில் என்னென்ன பிரதிபலன்கள் உண்டு, இது எல்லாம் நற்செய்தி அல்லவா நமக்கு. ஆகவே இந்த வேதத்தை 66 புத்தகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அது நல்ல ஒரு செய்தியாக காணப்படுகிறது. இந்த பூமியில் நாம் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நம்முடைய காதுகளாகட்டும், நமது கண்களால் பார்க்கக்கூடிய செய்திகளாகட்டும் எல்லாமே நற்செய்தியாக இருப்பது கிடையாது, துர்ச்செய்தியாகத்தான் காணப்படுகிறது. மிகவும் இருதயத்தை பயமுறுத்தக்கூடிய துர்ச்செய்திகளால் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆகவேதான் இந்த உலகத்தின் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பாக தேவனது நற்செய்தியை கேட்கிற மக்களாக நாம் இதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பிரியமுள்ளவர்களே, தேவனுடைய வசனத்திற்கு இன்னொரு பெயர் சுவிசேஷம். அது ஒரு பரந்த அர்த்தத்தில் சுவிசேஷம் என்ற வார்த்தையும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது ஜீவ வார்த்தை, ஜீவ வசனம், வேர்ட் ஆஃப் லைஃப். பிலிப்பியர் 2:14 அந்த வார்த்தையை நாம் காண முடியும். பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனம், வேர்ட் ஆஃப் லைஃப். இதே வார்த்தை 1 யோவான் 1:1 அது நேரடியாகவே இயேசுவுக்கு தரப்பட்ட ஒரு பெயராக காணப்படுகிறது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை. ஆகவே 1 யோவானில் அந்த ஜீவ வார்த்தை நேரடியாக இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட பெயராக காணப்படுகிறது. இங்கு பிலிப்பியர் 2:15 எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஜீவ வசனம் என்ற பெயரை பவுல் தருகிறார். பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இது என்ன நோக்கம்? இந்த உலகமானது பாவத்தின் இருளால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இருள் மிகுந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் பிரகாசிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்கான கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ பாவிகளாகிய நாம் இந்த பாவ இருளில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக மாறி, அல்லது ஒரு விதத்தில் சொல்வோமானால் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டே பரிசுத்தமாகுதலை பூரணராக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸில் இந்த வேத வசனமானது முக்கிய பங்கு வகிக்கிறது.
இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த ஜீவவசனத்தை நாம் பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயரை வேதத்துக்கு இடுகிறார். ஜீவவசனம். அவர் உயிர் தரக்கூடியது. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. இதை வாசிக்கிற எந்த மனிதனையும் அது பிரகாசிக்கிறது. ஆம், இருளில் இந்த உலகத்துடைய இருளானது இந்த வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிற எந்த மனிதனையும் பற்றி பிடிப்பதற்கு அதற்கு பலனில்லாமல் போய்விடும். அந்த ஜீவ வசனத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெயரிடப்படுகிறது. 15 விசுவாசத்தின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் ஃபெய்த். என்ன ஒரு அருமையான பெயர்! பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதவசனத்துக்கு எப்படிப்பட்ட பெயரிட்டிருக்கிறார்! பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்தின் பெயர்கள் என்று நாம் தேவனுடைய வசனத்துக்கு இடப்பட்ட இது போன்ற காரண பெயரை தியானிக்கும் பொழுது, அந்த பெயருக்குள்ளாக பொதிந்திருக்கிற அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த வேதவசனத்தை மூடி வைத்து விட்டு வாழ மாட்டோம். நாம் அதை திறந்து வைத்து அதை வாசித்து தியானித்து அதை கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். காரணம் என்னவென்றால் இது விசுவாசத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. இதை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது நமக்குள்ளாக விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணுகிறது. ரோமர் 10:8 அதை காண முடியும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாகவும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த உலகத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாததாக இருக்கிறது. அது கண்களால் காணக்கூடாததாக இருக்கிறது. தேவன் பல விஷயங்களை குறித்து நமக்கு போதிக்கிறார். வானத்தை குறித்து, வானத்திற்கு அப்பால் இருக்கிற பரலோகத்தை குறித்து, நாம் நித்தியத்தை நாம் அங்குதான் செலவழிக்க போகிறோம். ஆகவே அதையெல்லாம் நாம் விசுவாசிப்பதற்கு மந்த புத்தியுள்ள மக்கள் நாம். தேவன் எதை சொன்னாலும் அதை சந்தேகிக்க வேண்டும் என்று சாத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், நம்மோடு போராடுகிறான். ஆகவே சாத்தான் கொண்டு வரக்கூடிய சந்தேக விதைகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டு ஜெயம் கொண்டு வாழ வேண்டுமானால் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இது விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசியாக, விசுவாசத்தின் வார்த்தையுள்ள மனிதனாக வாழ்வது கூடாத காரியம். ஆகவேதான் தேவ ஆவியானவர் நமக்கு தேவனது வசனத்திற்கு அத்தகைய பெயரிட்டு நம்மை அதை வாசிக்க வைக்கிறார். நீங்கள் உங்களது விசுவாசத்தில் வளர வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி தேவனது வார்த்தை மட்டுமே. ஏனென்றால் இது விசுவாசத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. நாம் விசுவாசத்தில் நன்கு வளரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையானது விசுவாசத்தில் அஸ்திவாரப்படும் பொழுது, தேவன் என்ன சொன்னாலும் அதை நம்பும் பொழுது, இந்த உலகமானது எல்லாவற்றையும் சந்தேகி என்று சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்த்து நிற்க திராணி நமக்கு உண்டாக வேண்டுமானால் நம் வசனங்களை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். 16வது வார்த்தை, இது கிறிஸ்துவின் வசனம் என்று சொல்லப்படுகிறது. வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆம், ஏதோ இயேசுவானவர் பூமியில் வாழும் பொழுது சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ 4 சுவிசேஷ புத்தகங்கள் மட்டும் கிறிஸ்துவின் வார்த்தை கிடையாது. சில வேதாகங்களை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் ரெட் லெட்டர் பைபிள் என்று சொல்வார்கள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் நேரடியாக சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அது சிவப்பு எழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு விதத்தில் பார்ப்போமானால் 66 புத்தகங்களுமே சிவப்பு எழுத்தில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாமே இயேசுவின் வார்த்தை தான். கொலேசு புத்தகத்தில் வாசிக்க முடியும் அதை நாம். கொலேசியர் 3:16 கொலேசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாயிருப்பதாக. இன்று மனிதனுக்குள்ளாக
இவையெல்லாம் வாசமாக இருக்கிறது. வாசமாக இருப்பதென்றால் டுவெல்லிங், அதாவது வாழ்கிறது, தரித்திருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்தில் எதெல்லாம் தரித்திருக்கிறது, எதெல்லாம் வாழ்கிறது? விபச்சார எண்ணங்கள், அசிங்கமான எண்ணங்கள், பொறாமைகள், கபடுகள், சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்று மனிதன் ஒரு மிருகத்தை விட கேவலமாக, ஒரு மிருகத்தை விட கொடூரமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் இருதயத்தில் இருக்கிற விஷயங்கள். குறிப்பாக கொலேசு புத்தகமானது எழுதப்பட்ட பின்னணி என்னவென்றால், அது ஒரு பரிபூர்ணமான ஒரு முழுமையடைந்த மனிதனாக நீ வாழ்வதற்கு உனக்கு இயேசுவோடு கூட மற்றவையும் தேவைப்படுகிறது என்று சொல்லப்பட்ட ஒரு துருபதேசத்தின் மத்தியில் அந்த சபையானது சிக்கி திணறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவுக்குள் எல்லா பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது, நீங்கள் ஒரு பரிபூர்ணம் உள்ள ஒரு முழுமையான மனிதனாய் வாழ்வது வேண்டுமானால் கிறிஸ்து உங்களிடத்தில் வாழ்ந்தால் போதும், கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருந்தால் போதும், வேறு எதுவும் அவசியம் இல்லை. அது உங்களை பரிபூர்ணப்படுத்தும், அது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை முழுமையாக்கும் என்பதற்குரிய பின்னணியில் தான் இந்த பெயர் அதுக்கு இடப்படுகிறது, கிறிஸ்துவின் வசனம். ஆம், இந்த 66 புத்தகமும் பவுலானவருக்கு அவங்க உற்சாகப்படுத்துகிறார். பவுல் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது அது பழைய ஏற்பாடு புத்தகம் தான் அவர்களுக்கு வேத புத்தகமாக காணப்பட்டது. ஆகவே பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய புத்தகமும் கூட அது கிறிஸ்துவின் வசனம்தான். பவுல் இங்கு அதைத்தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கட்டும். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தை நமக்கு புதிய ஏற்பாடு சேர்த்துத்தான் 66 புத்தகத்தையும் உங்கள் இருதயத்தில் பதித்து வைப்பீர்களானால் நிச்சயமாகவே அது உங்களை பரிபூர்ணப்படுத்தும், அது உங்களை முழுமையுள்ள மனிதனாக மாற்றும். ஒரு முழுமையுள்ள கணவனாக, ஒரு முழுமையுள்ள மனைவியாக, ஒரு முழுமையுள்ள தேவ ஊழியனாக, ஒரு முழுமையுள்ள தேவன் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அத்தகைய ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமையானது இதற்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் போதுமானது. கிறிஸ்துவுக்குள் எல்லா முழுமையும் அடங்கி இருக்கிறது. 17வது ஜீவ வாக்கியங்கள், லைவ்லி ஓரக்கிள்ஸ். அப்போஸ்தலர் 7:38 அந்த பெயரை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் புத்தகம் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஜீவ வாக்கியங்கள், லைவ்லி ஓரக்கிள்ஸ். இங்கு லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதும் பொழுது மோசேவுக்கு தேவன் கொடுத்த அந்த 5 புத்தகங்களை குறித்து குறிப்பாக எழுதுகிறார். அது ஜீவ வாக்கியங்கள் என்று. என்ன பின்னணி? இஸ்ரேல் தேசத்திற்கு தேவன் தனது சட்டத்திட்டங்களை எல்லாம் எழுதி மோசேவிடத்தில் தந்து மோசேவின் மூலமாக அந்த மக்களுக்கு தர விரும்புகிறார். அந்த மக்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும். அந்த ஒரு கருத்தாக்கத்தை தான் இந்த பெயரானது வெளிப்படுத்துகிறது, ஜீவ வாக்கியம். இன்று இயேசு வர தாமதித்தால் நீங்களும் நானும் குடும்பமாக, சபையாக அதைத்தான் செய்ய வேண்டும். நமது தலைமுறைகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு, நமது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் நீர்த்து போக செய்யாமல் சத்திய வசனத்தை, ஜீவ வசனத்தை, உயிருள்ள வசனத்தை அப்படியே தர வேண்டும். ஏனென்றால் நமது தலைமுறையும் வரக்கூடிய தலைமுறையும் இயேசு இல்லாமல் இருப்பார்களானால் அது செத்த தலைமுறைதான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அது மரித்த தலைமுறைதான். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற, எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நீங்கள் செத்த தலைமுறை சேர்ந்த மக்கள் அல்ல, அதிலிருந்து மறுபடியும் பிறந்த ஒரு உயிருள்ள தலைமுறை மக்கள் நாங்கள் என்று.
அப்படி இல்லாமல் இருப்பீர்களானால் இன்றே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவன் உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் முதலாவது ஜீவனுள்ள தலைமுறைகளாக மாறிப்போவீர்கள். அதற்கு பின்பாக இந்த வசனத்தையும் இந்த வசனம் காண்பிக்கக்கூடிய அந்த இயேசுவையும் நீங்கள் செத்த தலைமுறை மக்களுக்கு அறிவித்து அவர்களையும் கூட மறுபடியும் பிறக்கச் செய்து ஒரு உயிருள்ள தலைமுறையாக நீங்கள் மாற்றுவதற்கு உங்களால் கூடும், இந்த வசனத்தை பயன்படுத்துவதன் போது. அடுத்து 18வது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தல் 1:16 அதை வாசிக்க முடியும். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இது ஒரு சித்திர சொல்லாடல். இயேசுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு இடப்படக்கூடிய பெயர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2-edged sword. இது எதை காண்பிக்கிறது? ஒரு கத்தியானது பொதுவாக ஒரு பக்கம்தான் அது கருக்குள்ளதாக இருக்கும், ஷார்ப்பாக. ஆக அந்த கத்தியை எடுத்து நீங்கள் இப்படி வெட்டுவீங்கனால் அது வெட்டப்படும், பொருளை வெட்டும். ஆனால் அந்த கத்தியானது இருபுறமும் ஒரே போல அது கூர்மையாக்கப்பட்டிருக்குமானால் அது எத்தகைய விதமான சேதத்தை ஏற்படுத்தும்? அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக காணப்படும். அதைத்தான் வாசிக்கிறோம். தேவனது வசனமானது எந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்தில் சாத்தானுடைய போர் ஆயுதங்களை எல்லாம் நீங்கள் ஜெயம் கொள்ள, அதாவது உங்களது பிள்ளைகளுடைய இருதயத்தில் சாத்தான் விதைக்கக்கூடிய சந்தேக விதைகளை ஜெயம் கொள்ள, உங்கள் சபை மக்களுடைய இருதயத்தில் சாத்தானவன் சத்திய வசனங்களுக்கு பதிலாக அவனது வார்த்தைகளை விதைக்கும் பொழுது அதில் ஜெயம் கொள்ள நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். இது போதுமானது. அவ்வளவு வல்லமையுள்ளதாக காணப்படுகிறது. சாத்தான் கொண்டு வரக்கூடிய எந்த விதமான அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய மகா பெரிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தனது வார்த்தைகளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். பொதுவாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமது இருதயமானது எவ்வளவு கடினப்பட்டதாக இருக்கிறது. அந்த சமயத்தில் யாராவது ஒருவர் மூலமாக இந்த வசனமானது நம்ம உள்ளங்களுக்குள்ள விதைக்கப்படும் போது அந்த வசனம் நமது இருதய கடினத்தை சுக்கு நூறாக நொறுக்கி அது நமது உள்ளத்தின் ஆழத்தில் அது கூர்ந்து போய் பாய்ந்து அது மிகப்பெரிய பாவ மன்னிப்பை தந்து நம்மை தேவனது பிள்ளைகளாக மாற்றக்கூடிய வல்லமையை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. 19வதாக புஸ்தக சுருள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 47 அதை வாசிக்க முடியும். அதே வசனத்தை எபிரேயர் 10:5-7 வரைக்கும் கூட அந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் கையாளுகிறார். என்ன வசனம் அது? சங்கீதம் 47. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து என்னென்ன வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் என்ற அந்த கருத்தாக்கத்தை தான் இந்த வார்த்தையால் நமக்கு வெளிப்படுத்துகிறது. புஸ்தக சுருளில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனது வசனத்துடைய துல்லிய தன்மை. நீங்களும் நானும் வாசிக்கிற வசனமானது ஆதியாகமம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வாக்குத்தத்தமானது சொல்லப்படுகிறது. அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாக சிலுவையில் நிறைவேற்றப்படுகிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில் ஒன்றும் கூட குறையாமல் துல்லியமாக நிறைவேறுகிறது.
ஆகவே வேத வசனமானது தவறளிக்க முடியாதது. நீங்கள் தைரியமாக அதை நம்பலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்தியமான ஜீவனை இயேசு தருவார் என்று சொன்னால் நிச்சயமாக தருவார். அந்த உறுதித்தன்மையைத்தான் இந்த பெயரானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடைசியாக வாசிக்கப்போனால் நித்திய ஜீவ வசனங்கள், வேர்ட் ஆஃப் எட்டர்னல் லைஃப். என்ன ஒரு அருமையான பெயர்! யோவான் 6:68 அதை வாசிக்க முடியும். யோவான் 6:68 யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள், இது நித்தியமானது. இந்த வசனமானது இது மனிதனது வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைக்கு நித்திய தன்மை உண்டு. ஏனென்றால் அது இயேசுவிடமிருந்து வரக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. அவை எல்லாமே தற்காலிகமானவை. சில புத்தகங்கள் எழுதப்படும் பொழுதே அதன் ஆயுட்காலம் முடிகிறது. சில புத்தகங்கள் ஒரு நாள் மட்டும்தான். தினத்தந்தி பேப்பர், தினப்பேப்பர் ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு ஆயுசு காலம். அதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சில புத்தகங்கள் அப்படித்தான். சில புத்தகங்கள் ஒரு மாதம் இருக்கும், சில புத்தகம் ஒரு வருடம் இருக்கும், சில புத்தகம் வருடக்கணக்கில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கூட எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் தேவனது வசனம் அது நித்தியமானது. அது மட்டுமல்ல, அது நித்தியத்தை நமக்குள்ளாக உண்டாக்கக்கூடியது. நித்தியத்தை தரக்கூடிய அந்த இயேசுவை நோக்கி இது அழைத்துச் செல்லக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள், எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத, அதான் மரணமே இல்லாத ஒரு ஜீவனை, ஒரு உயிருள்ள வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வசனமாக உமது வசனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதாகமத்துடைய பெயர்கள் என்ற சத்தியத்தின் அடிப்படையில் தியானிக்கும் பொழுது அது உண்மையாகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த வசனத்துடைய பொக்கிஷத்தன்மையை, அதனுடைய விலையேறப்பட்ட தன்மையை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. பிரியமுள்ளவர்களே, இது மிகவும் சொற்பம்தான். நீங்கள் வேதத்தை தியானிப்பீர்களானால் இன்னும் எத்தனையோ பெயர்களை கர்த்தர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த வேத புத்தகம் தந்திருக்கிறார். இந்த 20 பெயர்களும் சத்திய வசனத்துடைய ஒரு சாராம்சத்தை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிற பெயர்களாக காணப்படுகிறது. ஆக இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்துடைய வல்லமையும் இந்த வசனத்துடைய குணாதிசயங்களையும் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக? வாசித்து விட்டு போவதற்கா? இல்லை. நாம் ஒரு மருத்துவரிடத்தில் போகிறோம் நோயின் நிமித்தம். அவர் இந்த நோயை குணமாக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று அவர் எழுதி கொடுக்கிறார். எழுதி கொடுக்கப்பட்ட அந்த மருந்து சீட்டை நீங்கள் வீட்டிலேயே வைத்திருப்பீர்களானால் குணமாகி விடுவீர்களா? இல்லை அல்லவா? அந்த மருந்து சீட்டை எடுத்து சென்று நாம் மருந்து கடையில் கொடுத்து மருந்தை வாங்கி அதை நாம் உண்ணும் பொழுது அது நமக்குள்ளாக குணமாக்குதலை கொடுக்கிறது. அதுபோல்தான் நாம் 20 பெயர்களை வாசித்தோம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது உங்களுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வல்லமை இருப்பது என்பதை உணர்ந்தால் மட்டும் போதாது. நீங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நடக்க வேண்டும். அப்படி நடப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த வசனம் அது நித்திய ஜீவ வசனமாக உங்களுக்கு இருக்கும். இருள் மண்டி கிடக்கிற, உயிரற்று கிடக்கிற இந்த பூமியில் ஒரு உயிருள்ள, ஒரு பிரகாசிக்கிற மனக்கண்களை கொண்ட மக்களாக நாமும் ஜீவித்து நமது தலைமுறை மக்களையும் அந்த வெளிச்சத்துக்கு அழைத்து வர இந்த வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறபடியினால் இந்த வசனத்தை யோசுவாவைப் போல இரவும் பகலும் அதை வாசித்து தியானித்து அதன்படி செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.